ஐடிசி கம்பெனி ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் தென் என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஃபியூச்சர் பிளான்ஸோட இந்த வீடியோல வந்து பார்க்கலாம். ஓவராலா இந்த ஐடிசி என்னென்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அண்ட் தென் என்னென்ன பண்ண போறாங்கன்ற என்டையர் டீடைல்ஸும் வந்து இந்த வீடியோல கவர் பண்ண போறோம். எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி வந்து லிஸ்ட் பண்ணாங்க, எப்போ வந்து அதர் பிசினஸ் செக்மெண்ட் உள்ள போகலான்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க அப்படின்ற என்டையர் டீடைல்ஸுமே இந்த வீடியோல வந்து இருக்க போகுது. ஸோ ஒரு செக்மெண்ட்டா ஒரு விஷயத்தையுமே வந்து டீட்டெயில்டாக வந்து அனலைஸ் பண்ணலாம். இதுதான் இந்த ஐடிசி கம்பெனின்றதை நீங்க வெளியே போனாலும் 4 இடத்துல வந்து பேசிக்கலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கம்பெனி வந்து என்ன பண்றாங்கன்றத ஒரு மைண்ட் பிரசன்ஸா வந்து இருக்கும். ஸோ புரியலன்னா திருப்பி இந்த வீடியோ வந்து பாருங்க, பார்த்து புரிஞ்சுங்க. ஐடிசி கம்பெனில ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கம்பெனி எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்து 1910 வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கம்பெனியை. ஸோ அப்போ ஆரம்பிக்கும் போது இது வந்து பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனியோட ஒரு சப்சிடரி கம்பெனியாக தான் இந்த கம்பெனி வந்து ஆக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனி அப்படின்னு சொல்லி தான் நேம் வச்சிருக்காங்க. கொல்கட்டாவில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த டைம்ல இந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான ரீசன் சிம்பிள் தான். அந்த டைம்ல இங்கே இந்தியாவில் ஒரு டொபாக்கோ சிகரெட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஒன்று வேணும், சிகரெட் இண்டஸ்ட்ரியும் ஒன்று வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்ற காரணத்தினால இந்த கம்பெனி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து சிகரெட் இண்டஸ்ட்ரியை வந்து மெயினாக பேஸ் பண்ணி ஆரம்பிச்ச ஒரு கம்பெனியாக இருக்கு. அப்போ இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனியை ஆரம்பிக்கும் போது இந்தியன் ஆப்ரேஷன்ஸை யார் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா WD அண்ட் HO வில்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேர் தான் வந்து அந்த டைம்ல ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க இந்தியன் செக்மெண்ட்ஸ்ல. ஸோ பேசிக்கா வந்து இந்த சிகரெட் இண்டஸ்ட்ரிலாம் என்ன இருக்கோ அதை தான் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ 1910 இந்த கம்பெனி நேம் வைக்கும் போது இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனின்னு சொல்லி நேம் வச்சிருந்தாங்க. அங்கிருந்து 1970 அப்போ வந்து ஃபுல்லாவே பிரிட்டிஷ் காலனியால தான் வந்து இது கிரியேட் பண்ணப்பட்டிருந்துச்சு. அண்ட் தென் பிரிட்டிஷ் கண்ட்ரோல்ல தான் வந்து இந்த கம்பெனி இருந்துச்சு. ஏன்னா UK பேஸ்டு கம்பெனியான இந்த பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோ கம்பெனி தான் இப்போ வரைக்கும் இவங்களோட ஸ்டேக் ஹோல்டர்ல அதிகமா இருக்காங்க. 22% கிட்ட அவங்க தான் வச்சிருக்காங்க. ஸோ அப்போ ஆரம்பிக்கும் போது அந்த கம்பெனி அதை பேஸ் பண்ணி இருக்கவே அப்போ வந்து இம்பீரியல் டொபாக்கோ கம்பெனின்னு இருந்துச்சு. லேட்டரான அவங்க போனதுக்கு அப்புறம் 1970s இந்த கம்பெனியோட நேமை இந்தியன் டொபாக்கோ கம்பெனி அப்படின்னு சொல்லி மாத்துறாங்க. 2001 தான் அபிஷியலா இந்த ஐடிசி லிமிடெட்ன்றது தான் அபிஷியல் நேம். ஸோ இதுக்கு வந்து எக்ஸ்பென்ஷன் எதுவும் கிடையாது, அக்ரானிம் எதுவும் கிடையாது. அக்ரானிம்ஸே இல்லாம ஐடிசி லிமிடெட் மட்டும்தான். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளரேஷன் வந்து கொடுக்குறாங்க. 2001 ஐடிசி லிமிடெடா தான் இருக்கு. இதுக்கு ஃபுல் ஃபார்ம்ன்றதே கிடையாது. பட் நம்ம வந்து இந்தியன் டொபாக்கோ கம்பெனின்னு சொல்லி சொல்லுவோம். அவங்க அபிஷியலா இதுக்கான அக்ரானிம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பப்ளிக் கம்பெனியா லிஸ்ட் ஆகும்போது எப்போ லிஸ்ட் ஆச்சு அப்படின்னா 1950ஸ்லயே பிஎஸ்சில வந்து லிஸ்ட் ஆயிருக்கு. ஸோ 1950ஸ்ல இருந்தே ட்ரேட் ஆகிற ஒரு கம்பெனியா இருக்கு இந்த கம்பெனி. அண்ட் தென் NICல வந்து 1994ல வந்து லிஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ அப்பத்துல இருந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட டிகேட்ஸ் கணக்குல வந்து இந்த NICல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் அதில் நம்ம பார்த்தோம்னா 50 இயர்ஸ் அபோவ்ல வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 50-60 இயர்ஸ் கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல. ஸோ இது எல்லாமே இந்த அமெரிக்கன் கம்பெனியா இருக்கும்போது அண்ட் தென் எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ லிஸ்ட் பண்ணாங்களோ நம்ம பார்த்துட்டோம். இப்போ யார் வந்து அதில் லீடர்ஸா இருந்தாங்க அண்ட் தென் அந்த அமெரிக்கன் கம்பெனி வந்து வெளியே போனதுக்கு அப்புறம், அந்த பேட்ன்ற கம்பெனி வெளியே போனதுக்கு அப்புறம் இந்தியன் லீடர்ஸ் தான் வந்து கண்டிப்பா வந்திருப்பாங்க. ஸோ அவங்க யாரெல்லாம் டேக் ஓவர் பண்ணாங்க அண்ட் தென் அவங்களோட பிளான்ஸ்லாம் வந்து என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த யோகி தேவேஸ்வர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்திருக்காரு. ஸோ இவர் வந்து நிறைய CSR ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. அதெல்லாம் வந்து கம்மிங் செக்மெண்ட்ஸ்ல வந்து பார்ப்போம். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இன்கார்பரேஷன் பண்ணது, நிறைய வந்து புது CSR ஆக்டிவிட்டிஸ் வந்து எடுத்துட்டு வந்தது, நிறைய விஷயம் வந்து இந்த இந்தியன் கவர்மெண்ட்டுக்காக அவரும் கான்ட்ரிபியூஷன் கொடுத்திருக்காரு. இந்தியன் மக்களுக்காகவும் நிறைய கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்திருக்காரு. ஸோ இது எல்லாமே ப்ரொமோட்டர் இன்டெகிரிட்டியில நமக்கு வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். இவர் ப்ரொமோட்டர் இல்லை அப்படின்னா கூட ப்ரொமோட்டர் இல்லாத கம்பெனி நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுவோம், MD and CEO வச்சு தான் பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இவரோட அந்த செக்மெண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்திருக்கு. இவரோட செயல்பாடு எல்லாமே நல்லா இருந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கா 2017க்கு அப்புறம் அவர் இல்லை. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா 2019 வந்து சஞ்சீவ் புரின்னு ஒருத்தவங்க வந்து டேக் ஓவர் பண்றாங்க. ஸோ அவர் வந்து இந்த கம்பெனி புதுசான்னு கேட்டீங்கன்னா புதுசு கிடையாது. அவர் 1986ல இருந்தே இந்த கம்பெனி வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் இப்பதான் வந்து அந்த MD and சேர்மனா இந்த யோகி தேவேஸ்வர் இல்லாத காலத்தினால இவர் வந்து எடுத்திருக்காரு. ஸோ அங்கிருந்து இப்போ வரைக்கும் அவர் தான் MD and சேர்மனா இருக்காரு இப்ப ஐடிசி லிமிடெட்ல. ஸோ அவரை பத்தியே கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அந்த கம்பெனி எப்படி இந்த 1910ல ஆரம்பிச்ச கம்பெனி எப்படி எல்லா செக்மெண்ட் சொல்லி போனாங்க அப்படின்றதெல்லாம் ஃபர்தரா டிஸ்கஸ். இனிஷியலி அந்த கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கான ரீசன் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருந்தோம். டொபாக்கோ வந்து அதுக்கு மேனுஃபேக்சரிங், அதுக்கான அந்த சிகரெட் பிராண்ட்ஸ் இது எல்லாமே டெவலப் பண்றதுக்காக இந்த கம்பெனி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதோட டெவலப்மெண்ட்டாக தான் போயிட்டும் இருந்துச்சு. 1925ல வந்து பெங்களூர்ல வந்து ஒரு ஃபேக்டரி வந்து ஓப்பன் பண்றாங்க. இந்த லியோ படத்துல லியோ தாஸ்ல ஓப்பன் பண்ணுவார்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேக்டரி வந்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளேயே இந்த டொபாக்கோ லீஃப்லாம் வந்து வளர்த்து அதை வந்து நல்லா ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி ஸோ அதை வந்து சிகரெட் பிராண்டாக வந்து செல் பண்ணாங்க. ஸோ அவங்க என்ன வந்து அவங்களோட பிளானாக இருந்துச்சோ அது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணது ஃபர்ஸ்ட் வந்து இந்த பெங்களூர்ல தான். அண்ட் தென் இந்த டொபாக்கோ செக்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து என்லார்ஜ் பண்ணணும், இந்தியா ஃபுல்லாக வந்து எடுத்துட்டு போவாங்க. ஏன்னா கொல்கட்டா பேஸ் பண்ண கம்பெனி அங்கேருந்து இப்போ சதர்ன் இந்தியாலாம் வந்து வரணும் அப்படின்னா இதுக்கான அந்த சப்ளை செயின்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அதுவும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. சப்ளை செயின் வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ மொத்தமாக வந்து எடுத்துட்டு வந்து எல்லா இடத்துலையும் சேர்க்குறாங்க. 1945ல வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு புதுசான ஒரு ப்ராடக்ட் வந்து எடுத்துட்டு வராங்க. இண்டிஜினியஸ் சிகரெட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த இண்டிஜினியஸ் சிகரெட்னா என்ன அப்படின்னா ஒரு கல்ச்சருமே ஒரு சிகரெட் வந்து பிடிப்பாங்க ஒரு காலகட்டத்துல.
அது வந்து கண்டினியூஸா அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அந்த சிகரெட் அந்த ஒரு ஆளுங்க தான் பிடிப்பாங்க, அந்த ரிலீஜியஸ் இல்ல அந்த கல்ச்சர் உள்ள ஆளுங்க தான் பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து கனடால வந்து ஒரு சிகரெட் கம்பெனி அண்ட் தென் ஒரே ஒரு சிகரெட் பிராண்டும் வந்து நிறைய பேர் பிடிப்பாங்க. நம்ம ஊர்ல சொல்லணும் அப்படின்னா இந்த பீடின்றது அப்பத்துல இருந்தே இருக்கு. ஸோ நம்ம ஊர் எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். ஸோ அந்த பீடி செக்மெண்ட்லயுமே இந்தியாலையும் வந்து உள்ள வந்திருக்காங்க. ஸோ பீடி செக்மெண்ட்ன்றதா இந்தியாவில் நிறைய பேர் பிடிக்கிறாங்க. இங்க இருக்க ரிலீஜியஸா தான் அந்த மாதிரியான செக்மெண்ட்ஸ் உள்ள வந்திருக்காங்க. ஏன்னா பிரிட்டிஷ் பீப்புள் வந்து என்ன மாதிரி சிகரெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க நமக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாவே வந்து இந்த ஃபாரின் பிராண்ட்ஸா இருக்கும். அந்த ஃபாரின் பிராண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் தயாரிச்சு வித்துருக்காங்க. பட் அதுக்கப்புறமேட்டுக்கா இந்தியன் ஃபோக்கஸ் பண்ணி அந்த கல்ச்சர் பேஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கான ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த 1910ல இருந்து 1970 வரைக்கும் இந்த சிகரெட் பிசினஸ்ல நல்லா என்லார்ஜ் ஆகணும். அதுதான் அவங்களோட பிளானா இருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி நல்லாவும் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1970ஸ்க்கு அப்புறம் தான் நிறைய சேஞ்சஸ் வந்து டேக் ஓவர்ஸ்லாம் வந்து நடக்குது. இந்தியன் டொபாக்கோ கம்பெனி எல்லாம் மாத்துறாங்கல்ல, அந்த டைம்ல தான் இவங்களும் வந்து உள்ள வராங்க. இந்தியன் மேனேஜ்மெண்ட்ஸ்லாம் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து மூவ்மெண்ட் எடுத்தது இந்த பேக்கேஜிங் அண்ட் தென் பேப்பர் போர்ட்ஸ்ல வந்து ஒரு ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கிறாங்க 1980ஸ்ல. ஸோ இந்த பேப்பர் போர்ட் அண்ட் தென் பேக்கேஜிங்னா என்ன சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஐடிசி கம்பெனி தயாரிக்கிற சிகரெட்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு பேக்கேஜிங்ன்றது பண்ணி ஆகணும். ஏன்னா பேக்கேஜிங் பண்ணி போனாதான் இப்போ அந்த சிகரெட் பாக்ஸ்ன்றது ஒன்று வேணும். இல்ல அப்படின்னா அந்த சப்ளை செயினுக்கு அவங்க கொடுத்து அனுப்பும் போது அதை ஒரு பேக்கேஜிங் பண்ணி அதுக்கு ப்ராப்பரான பாக்ஸிங் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பண்ணி கொடுத்தாதான் அது டேமேஜ் ஆகாம போய் சேரும். ஸோ அதுக்கு ஒரு பேக்கேஜிங் பண்ணணும். இவங்களோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமா இருக்கு, அதுக்கு பேக்கேஜிங் பண்ணோம்னா நிறைய செலவு ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு பிளான் பண்றாங்க. பட் எதுக்கு புது கம்பெனி, ஏற்கனவே வளர்ந்துருக்க கம்பெனி ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல இந்த பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரியில பெருசா இந்த ஒரு கம்பெனி வந்து பத்ராச்சலம் பேப்பர் போர்ட்ஸ்ன்ற கம்பெனி. ஸோ இந்த கம்பெனி வந்து என்ன பண்றாங்கன்னா அக்வயர் பண்றாங்க. அதாவது அந்த கம்பெனி காசு கொடுத்து வாங்கிடுறாங்க ஃபுல்லா. ஸோ அதுக்கப்புறம் அந்த கம்பெனி ஐடிசிக்குள்ள வந்துருது. ஸோ ஐடிசின்றது இந்த பேப்பர் போர்ட் செக்மெண்ட்ல ஃபுல்லா உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இனிஷியலா வரும்போது அவங்களோட ப்ராடக்ட்ஸ்க்காக தான் உள்ள வர ஆரம்பிச்சாங்க. இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து பேக்கேஜிங்லாம் பண்ணி கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஃபர்தர் டீடைல்ஸாக வந்து லிஸ்ட் அவுட் பண்ணலாம். 1990ஸ்ல தான் வந்து இந்த அக்ரி அண்ட் தென் ஐடி செக்மெண்ட் உள்ள வராங்க. ஸோ இந்த அக்ரிகல்ச்சர் செக்மெண்ட் உள்ள வரும் போதே எஃப்எம்சிஜிலையும் ஆப்வியஸ்லி வந்துட்டாங்க. அக்ரிகல்ச்சர் செக்மெண்ட் உள்ள ஏன் வந்தாங்க அப்படின்னா, அப்போ நிறைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து என்ன பிரைஸ்ல வந்து அவங்க அந்த நெல்லோ இல்லை அவங்க விளைவிக்கிற பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து என்ன பிரைஸ்ல போடுறாங்கலாம் தெரியாம இருந்துச்சு. ஸோ அது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து யாருக்கும் தெரியாம மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இதுக்கு நடுவில் நிறைய தரகர்கள் வந்து இருந்தாங்க. ஸோ இவங்க கிட்ட இருந்து போனோம், அவங்க கிட்ட இருந்து போனோம். லைக் வந்து இந்த மண்டி ஓனர் வந்து வாங்கணும், அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆள் போய் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேரை தாண்டி தான் லாஸ்டா அவங்க வந்து விற்கிற ஆளுகிட்டே போகும். யாரு கடைசியா அந்த பொருளை வாங்கினாலும் அவங்க கிட்ட போகும். ஸோ அந்த பல்கா வாங்குறவங்களுக்கு போகும்போது இந்த நிறைய இடைத்தரகர்கள் இருக்கும்போது அவங்களோட கமிஷன்ஸ்லாம் அதிகமாக போச்சு. இங்க விளைவிக்கிறவங்களுக்கான பிரைஸ்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கும். அங்க லாஸ்டா போய் சேர்றவங்க அதிக காசு கொடுத்து தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈச் ஆஃப் பால் மூவ்மெண்ட்லாம் நிறைய சொல்லி எடுத்துட்டு வந்தாங்க. சொல்ல ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். இது வந்து 1990ஸ்ல வந்து இந்த அக்ரி செக்மெண்ட்ல வந்துட்டாங்க. அதனால எஃப்எம்சிஜிலையும் வந்துட்டாங்க, ஐடி செக்மெண்ட் உள்ளே வந்துட்டாங்க. ஏர்லி 2000 வந்து ஐடி செக்மெண்ட் உள்ளே வந்துட்டாங்க. ஸோ நம்ம மெயினா இப்போ பார்க்க வேண்டியது இந்த நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இந்த யோகி தேவேஸ்வர் இவர் வந்து என்னென்ன பிளான்ஸ் எடுத்துட்டு வந்தாங்கன்றதுல இந்த 1990ஸ்ல இருந்து இந்த 2010 இந்த டைம்ல தான் நிறைய பிளான்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த டைம்ல ஐடிசி நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ அங்க ஆரம்பிச்ச பேஸ் தான் இப்போ வந்து ஐடிசி வந்து ஒரு பெரிய ஃபுட் கம்பெனி வந்து வளர்ந்து நிற்கிறதுக்கான ரீசனா இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படின்றத பார்க்கலாம். 2000 வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ஐடிசி கம்பெனி வந்து நிறைய மூவ்மெண்ட்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல ஈச் ஆஃப் பால் மூவ்மெண்ட் ஒன்று இருக்கு. ஈச் ஆஃப் பால் மூவ்மெண்ட்னா அப்பயே டிஜிட்டலைஸ் பண்ணி அப்பயே கம்ப்யூட்டர்லாம் வந்து உள்ள எடுத்துட்டு வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபார்மர்ஸ் அவங்களுக்கே வந்து அங்க இருக்க பசங்களுக்கே வேலை வாய்ப்பு கொடுத்து அண்ட் தென் வெளிநாட்டுல இருந்து நிறைய ஐடி ப்ரொஃபஷன்ஸ் அப்போ இன்ஜினியர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த டிஜிட்டல் செட்டப்லாம் செட் பண்ணி இங்க மக்கள் வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து தயாரிக்கிறாங்களோ அதை டைரக்டா எடுத்துட்டு வந்து இவங்க கிட்ட கொடுப்பாங்க. அதுக்கு இவங்க வந்து ப்ரைஸ் செட் பண்ணி கொடுப்பாங்க. அது ஃபுல்லாவே ஆன்லைன் டிஜிட்டலா முடிஞ்சிடும். இதுக்கு வந்து டைமிங் வந்து ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். ஏன்னா நம்ம ஆன்லைன் போது எவ்வளவு சீக்கிரம் இருக்குன்னு தெரியும். அவங்க எடுத்துட்டு இங்க கொடுத்தாங்க அப்படின்னா அதோட குவாலிட்டி அண்ட் தென் எல்லாத்தையும் டெஸ்டிங் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து உடனே டிஸ்க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது ஐடிசி கம்பெனியா வாங்கிப்பாங்க அந்த ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸ்லாம். ஸோ அந்த ஃபார்மிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்களே வாங்கிட்டு அவங்க அதை வந்து சேல் பண்ணுவாங்க. சேல் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்ஸ்லையுமே வந்து ஷேரிங்லாம் வந்து இருந்தது அப்போ. அதுக்கப்புறமேட்டுக்காக தான் அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அவங்களே வாங்குவாங்க. என்ன பண்ணாங்கன்னா அதை எஃப்எம்சிஜி கம்பெனிஸா நம்மளே வந்து உருவாக்கலாம். அதை தயாரிச்சு என்னென்ன பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைஸ் வந்து கொள்முதல் பண்றாங்க அப்படின்னா அதை எடுத்துட்டு போய் இவங்க வேற இடத்துல வந்து விற்கணும். ஸோ அந்த மாதிரி வித்துட்டு இருந்த போது ஸோ இது எதுக்கு நம்ம விற்கணும், இந்த ரைஸ்ல இருந்து என்ன ப்ராடக்ட் தயாரிக்கலாமே எஃப்எம்சிஜிஸா அப்படின்னு பார்க்கும்போது இந்த பிஸ்கெட்ஸ் தயாரிக்கிறது, வீட்டை வச்சு பிஸ்கெட் தயாரிக்கிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து உருவாக ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே எஃப்எம்சிஜிஸுமே வந்து இன்வால்வ் ஆக ஆரம்பிக்குது. அவங்க எஃப்எம்சிஜிலுமே பெரிய பிளேயரா இப்போ வாழ்ந்துட்டாங்க. ஸோ அது எல்லாமே அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. அந்த ஈச் ஆஃப் பால் மூவ்மெண்ட்ல தான் அந்த ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து வாங்கின அந்த தானியங்கள், அந்த அரிசி வகைகள் இதெல்லாம் வச்சுதான் அவங்க வந்து அந்த எஃப்எம்சிஜின்றதே பிளான் வந்து ஒன்று வருது. இப்பவுமே வந்து நம்ம கவர்மெண்ட்ல நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த மண்டிலாம் ஒன்று இருக்கும். எல்லாம் ஃபார்மிங் பண்றவங்களுக்கு தெரியும். அங்க போயிட்டு இப்ப நீங்க ஒரு பயிரோ இல்ல மல்லாட்டன்னு சொல்லுவாங்க அந்த கிரவுண்ட் நட். ஸோ அந்த மாதிரி என்னென்ன நீங்க ப்ராடக்ட் வச்சிருக்கீங்கன்னா நீங்க எத்தனை மண்டியில கொடுத்தீங்க அப்படின்னா காலையில நீங்க கொடுக்கும்போது ஒருத்தர் வந்து செக் பண்ணிட்டு போவாரு. அதாவது இந்த மண்டிக்காரங்க நிறைய பேர் வருவாங்க. மண்டின்னு நான் சொல்றது வந்து இது எல்லாம் பல்கா எடுத்துட்டு போயிட்டு அதை ப்ராசஸ் பண்ணிட்டு லாஸ்டா பேக்கேஜிங் பண்ணி விற்கிறவங்க.
இல்லை அப்படின்னா வேற எங்கன்னா வெளியூருக்கு எக்ஸ்போர்ட் பண்றவங்க இந்த மாதிரி பல்கா எடுத்துட்டு போறவங்க வருவாங்க. 10-15 பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க. அந்த இடத்துல இருக்கு, இப்பவுமே கவர்மெண்ட்ல அப்படிதான் இருக்கு. 10-15 பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க. உங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கு, அதுக்கான பிரைஸ் வந்து ஒருத்தவங்க ஒன்று நோட் பண்ணிட்டு போவாங்க. நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க, அவங்க நோட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம சும்மா கேட்டுக்கணும்னா கேட்டுக்கலாம். அவங்க வந்து பிரைஸ் நோட் பண்ணிட்டு போயிடுவாங்க. இது வந்து கவர்மெண்ட் கிட்ட போய் அவங்க பேசுவாங்க. இந்த ப்ராடக்ட் வந்து இவங்க கிட்ட ஒரு 10 மூட்டை இருக்கு, இது எனக்கு நல்லா இருக்கு, இதை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்க எல்லா மண்டிக்காரங்களுமே கோட் பண்ணுவாங்க. எந்த பொருளுக்கு வந்து போட்டியே இல்லையோ அவங்க ஒரு பிரைஸ் எழுதி வச்சிருப்பாங்க, அதை கேட்பாங்க. அது கோட் ஆயிடுச்சுன்னா அந்த விவசாயிக்கு அந்த பிரைஸ் தான் வந்து போய் சேரும். ஸோ அதை வந்து லாஸ்டா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 to 3 hours கழிச்சு இந்த இந்த மண்டிக்காரங்களை எல்லாமே வச்சு போய் செக் பண்ணிடுவாங்க. செக் பண்ணிட்டு இந்த பிரைஸ் தான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா கவர்மெண்ட் கிட்ட இந்த டெண்டர்லாம் இவங்க பேசிட்டு இவங்க தான் எடுக்க போறாங்கன்ற ஃபைனலைஸ் பண்ணிட்டு கவர்மெண்ட் லாஸ்டா லிஸ்ட் அவுட் ஒன்று இந்த மண்டிக்கு வெளியே வந்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ் போய் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஊர்ல அப்படிதான் இருக்கு. இது வந்து 2000லயே வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. 1990ஸ்லயே வந்து சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க இந்த ஐடிசின்ற கம்பெனி. ஸோ அதை தான் வந்து இப்போ கவர்மெண்ட்லாம் வந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, அப்போ 1990ஸ்ல அவ்வளோ டெவலப்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னா, இன்னும் வந்து ஃபார்மர்ஸ்க்கான டெவலப்மெண்ட் இன்னும் இங்கே வராம தான் இருக்கு. இன்னுமே டெக்னாலஜி வைஸ் இன்னும் நிறைய எடுத்துட்டு வந்திருக்கலாம், இன்னும் நிறைய வந்து பண்ணியிருக்கலாம். பட் இன்னும் பண்ணாம இருக்காங்க கவர்மெண்ட். ஸோ அதெல்லாம் பார்த்து பண்ணா நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, மிஷன் சுன்னரா கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது என்ன அப்படின்னா, இந்த விமன் எம்பவர்மெண்ட்டுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. இது எல்லாமே சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில வரும். கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியுமே சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டின்னு ஒன்று பண்ணணும். ஸோ அந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியில இந்த விமன் செக்மெண்ட் ஃபோக்கஸ் பண்ணி இந்த மிஷன்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த மிஷன் சுனேரா கல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துட்டு வராங்க. இல்லை விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல முக்கியத்துவம் கொடுக்குறது. அண்ட் தென் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஸோ இந்த குளம், ஏரி இது எல்லாத்தையுமே வெட்டி ஃபார்மர்ஸ்க்கான, ஏன்னா இவங்க ஃபுல்லாவே இந்த ஃபார்மர்ஸ் சுற்றி வர ஆரம்பிச்சிட்டாங்க. சிகரெட் பிசினஸ் என்ன தனியாக தான் போனாலும் இந்த ஃபார்மர் சைட்ல நிறைய இன்வால்மெண்ட் வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஏரி, அப்புறம் இந்த குளம், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தூர் வர்றது, ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. ஹெக்டேர் ஏக்கர்ஸ் கணக்கில் வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றேன். அண்ட் தென் ஃபாரஸ்ட் லேண்டா இருந்தது, பட் அங்கே வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணலாம். பட் ஃபாரஸ்ட் லேண்டா இருந்தது எல்லாத்தையுமே வந்து அக்ரிகல்ச்சர் லேண்டா மாத்தினாங்க. மாத்தி நிறைய ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 24,000க்கும் மேற்பட்ட வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது 24,000 ஏரி குளம்லாம் வந்து தூர் வரலாம் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் சவுத் சைடில் வந்து இருக்காது, நார்த் சைடில் தான் வந்து இருக்கும். அண்ட் அந்த சைடில் தான் வந்து அவங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சைடில் 24,000+ வாட்டர் ஹார்வெஸ்டிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் விமன் எம்பவர்மெண்ட்டாக வரும்போது 14,000 விமன்ஸ்க்கு வந்து வேலை கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அவங்களுக்கு இந்த ஃபினான்ஷியலாக வந்து ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தையும் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது லோன்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க, அதுவும் நிறைய கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 2000லேயே பண்ணியிருக்காங்க. நிறைய விமனுக்கும் வந்து வேலை கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நடந்திருக்கு இந்த டைம்ல. அப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த யூத் டெவலப்மெண்ட், இந்த ட்ரைனிங் சென்டர்லாம் ஓப்பன் பண்ணணும், இது எல்லாமே கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, ஒரு 1100 ட்ரைனிங் சென்டர் ஃபுல்லாவே வந்து இப்போ வந்து ஏஐ டெவலப்மெண்ட் சென்டர்னு ஒரு ஊர்லயும் ஒரு 1100 சென்டர் எடுத்துட்டு வந்தா, தமிழ்நாடு ஃபுல்லா எடுத்துட்டு வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்தியாவில் அப்போ இருந்த டெக்னாலஜி வைஸ், டிஜிட்டல் வைஸ் என்ன ஒரு டெக்னாலஜியா இருந்துச்சோ அதுக்கான லேர்னிங் சென்டரா இப்போ அதெல்லாம் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்கு. ஸோ அது எந்த லெவலில் இருக்குன்ற அப்டேட்ஸ் வந்து இல்லை, பட் அப்போ நடந்திருக்கு. இதெல்லாம் 1100 டெவலப்மெண்ட் சென்டர்ஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கு கீழே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிச்சும் இருக்காங்க. அண்ட் தென் நிறைய பேர் அங்கே படிச்சுட்டு ஐடிசி கம்பெனில வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. ஏன்னா ஐடிசி கம்பெனி உடனே ஐடிசி இன்ஃபோடெக்னு சொல்லிட்டு 2000 ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த கம்பெனிலையுமே நிறைய பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இப்படி வந்து போய்கிட்டே இருக்கு அந்த கம்பெனி. அவங்களும் வந்து நிறைய டெவலப்மெண்ட் வந்து எடுத்துட்டு வந்துனே இருந்திருக்காங்க. இதனால எவ்வளவு சில்ட்ரன் வந்து பெனிஃபிட் பட்டிருக்காங்க அந்த டைம்ல அப்படின்னா, அந்த டைம்ல நானும் தான் பிறந்தேன் அந்த 2000 காலகட்டத்தில். ஸோ அந்த டைம்ல எவ்வளவு பேர் வந்து பெனிஃபிட் ஆயிருக்காங்க அப்படின்னா, ஒரு 90,000 சில்ட்ரன்ஸ் வந்து சொல்றாங்க. 1,00,000 சில்ட்ரனுக்கு ஒரு 10,000 பேர் கம்மி. ஸோ அவ்வளவு சில்ட்ரனுக்கு வந்து அந்த டைம்லயே வந்து பெனிஃபிட்டா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா 4 மில்லியன் பீப்புளுக்கு இந்த வாட்டர் பாடிஸ் மூலமாவோ, சில்ட்ரன் இந்த ஒரு ட்ரைனிங் செக்மெண்ட் மூலமாவோ, இல்லை அப்படின்னா விமன் எம்பவர்மெண்ட் மூலமாவோ, அப்படி இப்படின்னு கணக்கு பண்ணோம்னா ஒரு 4 மில்லியன் மக்களுக்கு மேல வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த 2000 to 2010 காலகட்டத்தில். ஸோ இந்த டைம்ல நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் நடந்துச்சு. ஸோ இப்போ ஒரு செக்மெண்ட் வைஸா என்னென்ன நடக்குது, அண்ட் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025 எப்படி இருந்துச்சு அப்படி உள்ள போகலாம். இது ஃபுல்லாவே ஹிஸ்ட்ரி. ஏன் அப்படின்னா இப்போ வரைக்கும் அந்த சஞ்சீவ் பூரின்றவங்களும் இதை தான் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இது யோகி திகேஸ்வர் வந்து வரும்போது எடுத்துட்டு வந்தது. இப்போ சஞ்சீவ் பூரின்றவங்களும் அதை தான் மெயின்டைன் பண்றாங்க. இப்போ இந்த சஞ்சீவ் பூரி பத்தி ஒரு சின்ன ஒரு அப்டேட் வந்து கொடுக்கலாம். ஸோ இவருமே அந்த யோகி தேவேஸ்வர் எப்படியோ அது மாதிரி தான் வந்து செயல்பட்டு இருக்காரு. பட் அந்த அளவுக்கு வந்து செயல்படுவாருன்றது கேள்விக்குறியா இருந்தாலும் ஓரளவுக்கு வந்து டீசென்டான ஆளா இருந்தா வந்து மெயின்டைன் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் சொல்றது எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஃபுட் ஃபோக்கஸ்ல நாங்க போறோம்னா அதுக்கான அக்யூசியேஷன் கரெக்டா போயிட்டு இருக்கு. அதெல்லாம் ஃபர்தரா லிஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ ஃபுட் ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கரெக்டா பண்ணிட்டு இருந்ததுன்னு நீங்க பாப்பீங்க. இதெல்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இல்ல நான் வந்து வேற செக்மெண்ட் உள்ள போறேன், ஐடி செக்மெண்ட் உள்ள போறேன்னு சொல்லும்போது ஐடி செக்மெண்ட் உள்ளயும் போயிருக்காரு. அதெல்லாம் நான் லிஸ்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா புரியும். இவரோட சேலரி டீடைல்ஸ் ஒன்று வெளியே வந்துருச்சு. இது வருஷம் வந்து வெளியே வரும் அப்பப்போ. இப்போ இந்த மே மாசம் வந்து வெளியே வந்துருச்சு. இவரோட சேலரி என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கெஸ் பண்ணுங்க. ஒரு 2 செகண்ட் டைம் எடுத்துங்க. எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு அமௌண்ட் வந்து கெஸ் பண்ணிருப்பீங்க. அந்த அமௌண்ட் விட கண்டிப்பா இவருக்கு வந்து அதிகம் தான். இவரோட பேசிக் பேன்றது 3 கோடி, அதாவது 3.5 கோடி, 3.5 கோடி வந்து பேசிக் பே.
ஆனா இவருக்கு நெட் பேவா கையில மொத்தமா எடுத்துட்டு போந்து 25 கோடி. சொன்னா கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கா தான் இருக்கும். பட் எப்படி அந்த 25 கோடி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3.5 கோடி வந்து பேஸ் பேன்னு நம்ம சொல்லிட்டோம். அண்ட் தென் பெர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ்ல 74 லட்சம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் போனஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து 21 கோடியா இருக்கு. அப்ப பாத்துங்க பர்ஃபார்மன்ஸ் போனஸ் எவ்வளவு வாங்கியிருக்காருன்ட்டு. ஒரு பேசிக் பே விட பர்ஃபார்மன்ஸ் போனஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ ஓவராலா கணக்கு பண்ணா 25 கோடியா இருக்கு இவரோட சேலரி இப்போ பார்க்கும்போது. இது மீடியம் லெவலான இந்த ஐடிசியில வேலை செய்யறவங்களோட சேலரி விட கம்பேர் பண்ணும்போது, அதாவது மீடியம் லெவல் சேலரினா இருக்கிறதுல கம்மி சம்பளம் ஒருத்தவங்க 10,000 ஐடிசியில் வாங்குறாங்கன்னு வச்சுக்கலாம். அதிக சம்பளம் 1 லட்சம் இல்லை 1,20,000 இல்லை 1,50,000 இல்லை 2 லட்சம் கூட வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணோம்னா ஒரு 50,000 60,000 வந்து வரும். ஸோ அந்த மாதிரி மீடியன் பண்ணும்போது சேலரி ஒன்று வரும்ல, அதை விட 377 மடங்கு வந்து அதிகமான சேலரி வந்து இவர் வாங்குறாரு இப்போ இந்த ஐடிசியோட சேர்மன் அண்ட் தென் எம்டியா இருக்கவங்க. இதுல நிறைய பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் தான் இருக்கு. அண்ட் தென் இவருக்கு ஸ்டாக் ஆப்ஷனுமாவே நிறைய கொடுக்குறாங்க. அதுலயே வந்து 1,25,000 ஸ்டாக் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. அதுவே எவ்வளவு பெரிய அமௌண்ட்ன்றது பார்த்தா தெரியும். ஸோ அந்த அமௌண்டான ஷேர்ஸ் வந்து இவர் கொடுத்துருக்காங்க. இவர் டோட்டலா இப்போ வச்சிருக்கிறது 4,52,000 ஷேர்ஸ் கிட்ட வந்து வச்சிருக்காரு இந்த சேர்மன், ஐடிசியோட சேர்மன் இப்போ கரண்டா இருக்கவர். ஸோ அப்போ பார்த்துக்குங்க இவருக்கு எந்த அளவுக்கு பர்க்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, அந்த எவ்வளோ சேலரி அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு ஆட் ஆன் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இது எல்லாமே இந்த நியூஸ்ல பார்க்கும்போது கொஞ்சம் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. சரி, இப்போ அந்த ஃபினான்ஷியல் இயர் 2025 அந்த ரிப்போர்ட் வந்து பார்க்கலாம். இப்போ வரைக்கும் அவங்க கரண்டா என்ன பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 2020 அதுலேருந்து இப்போ இந்த 2025 வரைக்கும் எல்லா ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டையும் அனலைஸ் பண்ணிட்டு இல்லை இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025 மட்டும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதெல்லாம் பார்த்தோம்னா இன்னும் டீட்டெயில் தான் போயிட்டே இருக்கும் பெருசா வீடியோ. இப்போ இந்த 2025 எப்படி போயிட்டு இருக்கு அவங்களோட ரெவன்யூ அண்ட் தென் பிசினஸ் மாடல் எல்லாமே பார்க்கலாம். பிசினஸ் செக்மெண்டா பார்க்கும்போது இவங்க கிட்ட நிறைய பிசினஸ் இருக்குன்னு தெரியும். அதுல இந்த சிகரெட் பிசினஸ் எஃப்எம்சிஜிக்குள்ள தான் வரும். ஸோ இந்த எஃப்எம்சிஜிக்குள்ள இருக்க சிகரெட் பிசினஸ் எவ்வளோ வந்து அவங்களோட ரெவன்யூல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது, எவ்வளோ வந்து கொடுக்குது அப்படின்னா 35,000 கோடி வந்து கொடுக்குது. நிறைய சில்லற அமௌண்ட் வரும். 35,894 கோடி வந்து எக்ஸாக்ட் அமௌண்டா இருக்கு. பட் நம்ம 35,000 கோடின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நிறைய கோடி ஃபுல்லாவே வந்து கோடி ரூபாய் வந்து நம்ம பேச போறோம் அதுக்கப்புறம். நம்ம 35,000 கோடி வச்சுக்கலாம். ஸோ 35,000 கோடி ரெவன்யூ வந்து கொடுக்குறாங்க. அதனால அதுல இருந்து ப்ராஃபிட் எவ்வளவு வருது அப்படின்னா 21,000 கோடியா இருக்கு. ஸோ ஓவரால் அவங்களோட ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன்ல இந்த சிகரெட் செக்மெண்ட் மட்டும் 44%. அதாவது 100 ரூபா அவங்க சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அதுல 44 ரூபா வெறும் சிகரெட்ல இருந்து மட்டும் சம்பாதிக்கிறாங்க. அடுத்த செக்மெண்ட் உள்ள போகலாம். அடுத்த செக்மெண்ட் வந்து இந்த எஃப்எம்சிஜிலே அதர்ஸ். ஸோ இந்த எஃப்எம்சிஜினா இந்த ஃபுட் பிராண்ட்ஸ், இந்த சன்ஃபீஸ்ட் அண்ட் தென் பிங்கோ இந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஃபுட் பிராண்ட்ஸ் வந்து இருக்கு. அந்த மாதிரி ஃபுட் பிராண்ட்ஸ் வந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க. இந்த ஆசீர்வாத் ஆட்டா எல்லாம் ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணுவோம் தெரியும். ஸோ இதுல இருந்து எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா 22,000 கோடி கிட்ட சம்பாதிக்கிறாங்க. பட் ஆனா இங்க இருந்து ப்ராஃபிட் வர்றதுன்றது 1000 கோடியா இருக்கு. ஏன்னா இங்க வந்து இந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ்க்கும் அவங்க வந்து கொடுக்கணும், அண்ட் அதுக்கு மேனுஃபேக்சரிங் பண்றவங்களுக்கும் கொடுக்கணும். இங்க நிறைய செலவு பண்ண வேண்டிய விஷயம் இருக்கு. ஸோ அதெல்லாம் போக இவங்க ப்ராஃபிட் வந்து கம்மி தான். இது வந்து ஒரு 1,500 கோடி இருக்கு. இவங்களோட கான்ட்ரிபியூஷன், இந்த ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன்ல இது மட்டும் இந்த எஃப்எம்சிஜியில இருக்க ப்ராடக்ட் மட்டும் செலவு இருக்கிற பர்சன்டேஜ் வந்து 27% இருக்கு. அடுத்து அக்ரி பிசினஸ், இங்க வந்து 12,000 கோடி வந்து சம்பாதிக்கிறாங்க. இங்கேயுமே ஒரு 1000 கோடி வந்து ப்ராஃபிட் வந்து பாக்குறாங்க. இதோட கான்ட்ரிபியூஷன் வந்து 15% வந்து இருக்கு. பேக்கேஜிங் பத்தி நம்ம பார்த்துட்டோம். இந்த சிகரெட்டுக்கான அந்த ஒரு அட்டைப்புட்டி எல்லாம் தயாரிக்கிறது, அதுக்கான பாக்ஸ் எல்லாம் தயாரிக்கிறதுன்னு பார்த்தோம். இந்த பேப்பர் போர்ட்ஸ்னா என்ன அப்படின்னா நம்ம எழுதுறோம்ல ஸ்டேஷனரி, அந்த நோட் புக், இது எல்லாமே அவங்களும் நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்கு. இந்த கிளாஸ்மேட் பிராண்ட் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதுலேயே ரொம்ப காஸ்ட்லியான பிராண்ட்னா அதுதான். நான் ஸ்கூல் படிக்கும் போது கிளாஸ்மேட் அந்த டிஎன்பிஎல் நோட்னு ஒன்று இருக்கும். அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியான பிராண்ட் அப்போ இருக்கும்போது. ஸோ அந்த பிராண்டுமே அவங்களுக்கு தான். ஏன்னா அதுக்கான குவாலிட்டி வந்து இருக்கும். நம்ம இன்பென்ல எழுதினாலும் திருப்பி பார்க்கும்போது திருப்பி நம்ம அதை இன்னொரு பேஜ் எழுதும் போது அந்த அளவுக்கு தெரியாது, குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும் பேப்பர். ஸோ கிளாஸ்மேட் அண்ட் தென் பேப்பர் கிராஃப்ட்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு இந்த பேப்பர் போர்ட்ஸ் கீழே. ஸோ அது எல்லாமே இவங்களுக்கு தான். ஸோ அதுல இருக்க செக்மெண்ட் எவ்வளவா இருக்கு அப்படின்னா 6,576 கோடியா இருக்கு. அதுல இருந்து வர ரெவன்யூ அல்ல அவங்க ப்ராஃபிட் பண்றது 880 கோடியா இருக்கு. ஸோ இதோட ரெவன்யூ ஷேரிங் வந்து 8% வந்து இருக்கு. அண்ட் தென் அதர் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இது கூட ஐடி கம்பெனி வந்து நம்ம அதிகமா வந்து வச்சுக்கலாம். அதர் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே சேர்த்துறோம். பட் ஐடி கம்பெனி வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன் செலவு பண்ணுது. ஸோ இது எவ்வளவா இருக்கு அவங்களோட ரெவன்யூல அப்படின்னா 4,200 கோடியா இருக்கு. இங்க இருந்து அவங்களுக்கு வர ப்ராஃபிட் 670 கோடியா இருக்கு. ஸோ இது எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணுது அப்படின்னா 5.2% கான்ட்ரிபியூஷன் பண்ணுது. இப்போ நம்ம பெர்சன்டேஜ் வைஸா 44, 27 அப்படின்னு சொல்லி நிறைய பார்த்துக்கோம். ஸோ இப்போ நம்ம ஓவராலா கம்பைன் பண்ணோம் அப்படின்னா 80,000 கோடி கிட்ட ரெவன்யூ வந்து பண்றாங்க. ப்ராஃபிட் 25,000 கோடிக்கு பண்றாங்க. 100% ஆஃப் த ரெவன்யூ பிரிச்சு இதுல இருந்து பண்றாங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025 அவங்களோட பிசினஸ் மாடல். இவ்வளவு இதுல இருந்தா இந்த செக்மெண்ட்ஸ்ல இருந்தா அவங்களுக்கான ப்ராஃபிட்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. அண்ட் தென் ரெவன்யூவும் வந்துட்டு இருக்கு. ஸோ இதுல நம்ம இபிஎஸ்ஸா பார்த்தோம் அப்படின்னா 16 ரூபா வந்து இருக்கு. இது வந்து ரொம்ப பெரிய அமௌண்ட். ROE அண்ட் தென் ROC எடுத்தோம் அப்படின்னா ROEன்றது 29%, ROCன்றது 38% இருக்கு. இது ரொம்ப பெரிய அமௌண்ட். இதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே ஒரு வீடியோ இப்போதான் முந்தா போட்டிருப்பேன். ஸோ பெஸ்ட் சிகரெட் கம்பெனி எது அப்படின்னு சொல்லிட்டு அதுல டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ROCனா என்ன, ROEனா என்ன, அதை போயிட்டு நீங்க பார்த்தா தெரியும். ஸோ அந்த வீடியோல வந்து இதுக்கான
டீடைல் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருப்பேன். இது எவ்வளவு முக்கியன்றதையும் சொல்லியிருப்பேன். ஸோ இது எல்லாமே அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கு இந்த 2025 அண்ட் தென் டிவிடெண்டுமே ஒரு 14 ரூபா வந்து ஓவராலா வந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரியிலே கொஞ்சம் ஐ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா 6 ரூபா 7 ரூபான்றது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் ஓவராலா கம்பைன் பண்ணும்போது 14 ரூபான்னும் போது ரொம்ப பெரிய அமௌண்ட் இருக்கு டிவிடெண்டா இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே லிஸ்ட் அவுட் பண்றாங்க. அண்ட் தென் இப்போ நம்ம பார்த்தல ரெவன்யூ ப்ராஃபிட்ஸ் பார்த்துருக்கோம். இல்ல டெப்ட் பத்தியா பார்க்கவே இல்லை அப்படின்னா டெப்ட் அந்த கம்பெனி கிடையாது. ஃபுல்லாவே அந்த ப்ராஃபிட்ல தான் ரன் ஆகிட்டு இருக்காங்க. நிறைய கேஷ் வந்து சும்மாவே வச்சிட்டு இருக்காங்க. அதை வந்து பேங்க்லயும் வச்சிருக்காங்க. ஸோ அதோட டீடைல்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். ஃப்ரீ கேஷ் ஃப்ளோவா அவங்க கிட்ட ஒரு 17,000 கோடி 18,000 கோடி இருந்துகிட்டே இருக்கும் எல்லா ஃபினான்ஷியல் இயருமே. ஸோ இதை வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் கொஞ்சம் கொடுத்துருவாங்க. டிவிடெண்ட் பே அவுட்டாவே ஒரு 17,000 15,000 கோடி கிட்ட டிவிடெண்ட் பே அவுட்டாவே வந்து கொடுத்துருவாங்க. கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டா, அதாவது ஒரு இன்னொரு ஜாயிண்ட் வெஞ்சர் வச்சு வேற ஒரு கம்பெனில இல்ல அவங்களோட சப்சிடியரி கம்பெனிஸ்ல இல்ல ஏதோ ஒரு புது கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு 1000 கோடி அங்கங்க பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல ஒரு 1000 கோடி அப்படின்னு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டாலும் இன்னொரு ஒரு 6000 கோடி 6500 கோடி வந்து பேங்க் டெபாசிட்டாவே வச்சிருக்காங்க. பேங்க்ல ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஒரு 6500 கோடி. ஸோ இந்த அளவுக்கான ரெவன்யூ செக்மெண்ட்ஸ் இந்த அளவுக்கான ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த ஐடிசியோட கம்பெனின்றது. இந்த வந்து 2025 ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டை தான் நம்ம இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ அப்படியே அந்த அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் உள்ள போனோம் அப்படின்னா அசட்ஸ்ன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் சொத்து, லைபிலிட்டின்றது கடன்னு சொல்லுவாங்க. பட் இங்க வந்து இதுல கரண்ட் அசெட் நான் அசெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் வந்து தெரியும். ஸோ இது எல்லாமே நம்ம இன் டீட்டெயிலா போனோம்னா ரொம்ப சொத்தா இருக்கும். நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு அசெட்ஸ் இருக்கும். ஸோ அதாவது அவங்க கிட்ட ஒரு சொத்து இருக்கும். அந்த சொத்தை ரன் பண்றதுக்கு லைபிலிட்டிஸ்ன்றது தேவைப்படும். ஸோ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அவங்க கிட்ட மிஷின் இருக்கு அப்படின்னா அது வந்து அசெட்ஸ் தான். அந்த அசெட்ஸை வந்து ரன் பண்றதுக்கு லைபிலிட்டிஸ் தேவை. அதாவது ஆப்ரேஷன்ஸ் பண்றதுக்கு காசு வந்து தேவை. ஸோ அதுக்கு வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் வந்து செலவு பண்ண வேண்டியதா இருக்கும். அப்படி வச்சுக்கோங்க. அது எவ்வளோ இருக்கு அப்படின்றதெல்லாம் டிஸ்கஸ் 10,585 கோடி எஃப்எம்சிஜில வந்து அவங்களோட அசெட்ஸா இருக்கு. அதோட லைபிலிட்டிஸ் அப்படியே பாதி ஈக்குவலா இருக்கு. 5000 கோடி கிட்ட வந்து லைபிலிட்டிஸா இருக்கு. எஃப்எம்சிஜில 13,000 கோடியா இருக்கு அவங்களோட அசெட்ஸ்ன்றது. பட் லைபிலிட்டிஸ்ன்றது 2,000 கோடியா இருக்கு. அக்ரி பிசினஸ்ல 7,900 கோடியா இருக்கு. அண்ட் தென் இவங்களோட லைபிலிட்டிஸ்ன்றது 2,100 கோடியா இருக்கு. பேப்பர் அண்ட் பேக்கேஜிங்ல வந்து 10,000 கோடி கிட்ட இருக்காங்க. 9,000 crores வந்து இருக்கு அந்த அசெட்ஸ்ன்றது. லைபிலிட்டிஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 1,300 கோடியா இருக்கு. அதர்ஸ், அதாவது அதர் கம்பெனி எல்லாம் நம்ம இந்த ஐடி இந்த மாதிரி மொத்தமா கம்பைன் பண்ணி பார்த்தோம்ல அதுல வந்து அவங்களோட அசெட்ஸ் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2,700 கோடியா இருக்கு. லைபிலிட்டிஸ்ன்றது 1,100 கோடியா இருக்கு. டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அசெட்ஸ் வந்து 44,000 கோடிக்கும் லைபிலிட்டிஸ் வந்து 12,800 கோடிக்கும் வந்து இருக்கு ஓவராலா பார்க்கும்போது. ஸோ இது வந்து அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட குவாலிட்டிஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ இது எல்லாமே நம்ம பாஸ்ட்ல நடந்தது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ பாஸ்ட்ல வந்து இந்த கம்பெனி என்னென்ன பண்ணிருக்காங்க அண்ட் தென் யோகி தேவேஸ்வர் என்னென்ன பண்ணிருக்காரு அப்படின்னா சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம போகும்போது ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன அண்ட் தென் இவங்க இருக்க ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கு, இப்போ அவங்க கிட்ட ப்ராடக்ட்ஸ் என்னென்ன இருக்கு, அதோட ரெவன்யூஸ் எல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்றத இப்போ இருக்க பிரசன்ட் அண்ட் தென் ஃபியூச்சர் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சிகரெட் பிராண்ட்ல பார்க்கும்போது இந்த கோல்ட் ஃபிளேக், கிளாசிக் நேல்கட், கிங்ஸ், சிஸ்டர் இப்படிலாம் சொல்லிட்டு நம்ம நிறைய சொல்லிட்டே போகலாம். இவங்களோட பிராண்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இது எல்லாமே சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து அதிக பிராண்ட்ஸ் வந்து மேஜரான பிராண்ட்ஸ் ஓன் பண்றது இந்த கம்பெனி தான். ஃபுட் உள்ள வந்துட்டோம் அப்படின்னா கூட ஆசீர்வாத், சன்ஃபீஸ்ட், இபி, பி நேச்சுரல்ஸ், பிங்கோ இப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஆட் ஆன் பண்ணிட்டே போகலாம். ஸோ இதுலயுமே வந்து நிறைய அவங்களோட செக்மெண்ட் வந்து இருக்கு. பர்சனல் கேரா வரும்போது இந்த ஃபியாமா, விவெல், எங்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெர்ஃப்யூம் பிராண்ட் இது எல்லாமே நிறைய இருக்கு. இப்போ இந்த ஃபியாமா அண்ட் தென் விவலோட அந்த ஒரு ஆட்ஸ்லாம் வந்து பாக்குறது இல்லை. நான் சின்ன வயசா இருக்கும்போது இந்த விவல் அண்ட் தென் ஃபியாமாவோட ஆட் வந்து நிறைய வந்து வரும். விமன் செக்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி ஆட்ஸை வந்து ரன் பண்ணுவாங்க. ஸோ அந்த செக்மெண்ட்ல இவங்க வந்து பர்ஃபெக்டாவே இருக்காங்க. இப்போ நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிராண்ட்ஸை. ஸ்டேஷனரி ஐட்டமா பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி கிளாஸ்மேட் அண்ட் தென் பேப்பர் கிராஃப்ட் இது எல்லாமே நான் பேஞ்சர் பிராண்ட்ஸ் மட்டும் தான் இதுல வந்து டிஸ்கஸ் பண்றேன். இதை தாண்டி நிறைய பிராண்ட்ஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு புரியும் அண்ட் தென் நமக்கும் வந்து யூஸ் பண்ணிருக்கோன்றதுனால இந்த பிராண்ட்ஸ் மட்டும் லிஸ்ட் அவுட் பண்றேன். அகர்பத்தி அந்த ஊதுவத்தின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த அகர்பத்தி அப்புறம் வத்தி பெட்டி இந்த மேட்ச் பாக்ஸ் இதுல வந்து மங்கள் தீப்ன்ற ஒரு பிராண்ட் வந்து இருக்கு. ஸோ இது இவங்களுக்கு தான். ஸோ இதுல வந்து இவங்களோட ரெவன்யூ அதிகமாக வருது. ஸோ இதுவும் வந்து அவங்க கிட்ட தான் இருக்கு. அக்ரி பிசினஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டொபாக்கோ லீஃபையும் அது உள்ள எடுத்துட்டு வந்துடுறாங்க. நம்ம கெஞ்சா செடின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான். ஸோ அதையுமே இது உள்ள எடுத்துட்டு வந்துடுறாங்க. இதுவும் உங்களுக்கு ஒரு அக்ரிகல்ச்சர் மாதிரி தான். அங்கேயுமே வந்து நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க, அங்கேயுமே இருப்பாங்க. இதை எப்படி அவங்க பண்றாங்க அப்படின்னா இது கவர்மெண்ட் லைசன்ஸ் உள்ள ஒரு கம்பெனி இவங்க பண்றாங்க, நம்ம பண்றோம்னு சொல்லி எதுவும் பண்ண முடியாது. ஸோ இந்த ஒரு அக்ரிகல்ச்சர் அண்ட் தென் ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர். ஸோ நம்ம இந்த ரைஸ், வீட்டு இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் சொல்லிட்டு போகலாம். இந்த பீன்ஸ், சோயா, ஸோ எல்லாமே வந்து இந்த அக்ரி பிசினஸ்ல வரும். ஸோ அதோட இதுவும் போயிட்டு இருக்கு. அண்ட் தென் பேக்கேஜிங்கா பார்க்கும்போது இதுக்கு டேர்ம்ஸா அவங்க சொல்ல வர்றது ஹோல்டிங் காட்டன்ஸ், கோட்டட் பேப்பர் போர்ட்ஸ் அண்ட் தென் கொரோகேட்டட் பாக்ஸ் அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது டேர்ம்ஸா பார்க்கும்போது எனக்குமே புரியல. ஸோ என்ன அப்படின்னா சிம்பிளா ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்டை நீங்க இங்கேருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்றீங்க, ஃப்ரிட்ஜே வச்சுக்கலாம். ஸோ அது வந்து மூவ் பண்றீங்க அப்படின்னா அதோட பேக்கேஜிங் சூப்பரா இருக்கணும். அதுக்கு அந்த அட்டைப்பெட்டி வந்து சூப்பரா இருக்கும். ஸோ அதுக்கான அட்டைப்பட்டி அதுக்கான பேக்கேஜிங் வந்து சூப்பராக பண்ணும்ல. ஸோ அதுக்கான மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஃபுட்டுக்கு வந்து இப்போ காத்து உள்ள வந்து ஏதோ ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அது இருந்தால் தான் அந்த ஃபுட் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றது தெரியும். நம்ம உதாரணத்துக்கு லேஸ் சிப்ஸ் சேர்த்துக்கலாம், இல்லை பிங்கோ சிப்ஸ் சேர்த்துக்கலாம். ஸோ அது எல்லாமே அந்த காத்து வந்து உள்ள இருக்கும். அதுக்கான பேக்கேஜிங் சூப்பராக பண்ணும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றா இதுல சொல்ல வராங்க. ஸோ இந்த மாதிரி பேக்கேஜிங்லேயும் நிறைய விஷயத்துல வந்து உள்ள இன்வால்வ் ஆகிட்டே வராங்க. எலக்ட்ரானிக்ஸ்ல இருக்காங்க, எஃப்எம்சிஜில இருக்காங்க, சிகரெட்ல இருக்காங்க.
தென் பல்க் பேக்கேஜிங்கா எதனா பண்ணி டிஸ்ட்ரிபியூஷன் பண்றாங்கன்னா அந்த செக்மெண்ட்ஸ்லயே இருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம அவங்களோட ப்ராடக்ட்ஸை மேஜரா டிஸ்கஸ் பண்ணி வச்சு அந்த உங்களோட ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ் எதை நோக்கி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சிகரெட்லயுமே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அது கூடவே சேர்ந்து பிராண்டடான ஃபுட்ஸ் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வேல்யூ ஆடடா என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஃப்ராசன் ஃபுட்ஸ்ல வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அண்ட் தென் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இந்த பால் ப்ராடக்ட்ஸ்ல வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. அண்ட் தென் ப்ரீமியம் பர்சனல் கேர்ல வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. ஃப்ரோசன் ஃபுட்ஸ்னா ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து இந்த கிச்சன் க்ளவுட் கிச்சன் சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க. இந்த ஃப்ரோசன் ஃபுட்ன்றது ஏற்கனவே வந்து ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஃபுட்டை வந்து ஆல்ரெடி ப்ராசஸ் செமி ப்ராசஸ் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. அதை ஒன்ஸ் நீங்க வந்து டெலிவரி உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 minutes நீங்க மைக்ரோவேவ்ல வைக்கும் போதே உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வந்து ரெடி ஆகிடும். ஸோ வந்து செமி குக்குடு ஃபுட் தான் வந்து இருக்கும். அங்கேயே ஃபுல் குக்குட் ஆகிட்டு தான் வரும். பட் அதை வந்து நீங்க கொஞ்சம் மைக்ரோவேவ்ல வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா பெட்டரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நீங்க ஆர்டர் போடுறீங்க. ஸோ அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ன்றது தாளிச்சு வச்சு அதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சிருக்கணும். அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரோசனாக பண்ணி வச்சிருப்பாங்க. நீங்க இந்த ஜெப்டோ பிளிங்கிட்லாம் ஆர்டர் பண்ணீங்கன்னா தெரியும். அங்கே வந்து ஐடிசி க்ளவுட் கிச்சன் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அதில் ஆர்டர் போடும்போது ஒரு 150 ரூபா அப்படின்னு ஒரு இருக்குன்னு வச்சுக்கலாம். 500 கிராம் 150 ரூபா இருக்கு அப்படின்னா அதை நீங்க வாங்கும்போது வாங்கி நீங்க மைக்ரோவேவ்ல வச்சு ஒரு 5 minutes குக் பண்ணிட்டீங்க அப்படின்னா குக் ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் ஃபுட் மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்லயும் இருக்காங்க. ஸோ இங்க இடத்துலயே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. அப்புறம் நியூ க்ரோத் ஏரியாவா எங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இ-காமர்ஸ்ல புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஹெல்த் கேர் செக்மெண்ட்ஸ்ல அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஹெல்த் கேர் என்னும் போது ஹெல்த் கேர் அண்ட் தென் வெல்னஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு எக்ஸாம்பிளா நம்ம யோகி பார்னு ஒன்று இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்தர் டிஸ்கஸ் பண்ணலாம். அதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு பிராண்டை பிக் பண்ணி இல்லை ஒரு கம்பெனியை பிக் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுல நிறைய கம்பெனிஸ் வந்து இன்வால்வ் ஆகுது. இதில் நம்ம ஐடி கம்பெனின்னு பார்த்தோம்னா பிளாஸ் கிளான் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. பிளேஸ் கிளான் சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனில வந்து இன்வெஸ்ட் வந்து அதிகமாக பண்ணிருக்காங்க. இது வந்து இந்த ஏஏ அண்ட் தென் எம்எல் கிளவுட் டெவலப்மெண்ட் இதுல வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ற கம்பெனி. இங்க வந்து அதிக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து குமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸா பார்த்துட்டோம். இப்போ ஒரு செக்மெண்ட்லயும் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க, ஏற்கனவே எப்படிலாம் வளர்ந்துருக்காங்க அப்படின்லாம் வந்து ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து வீடியோட எண்ட்லயும் நம்ம வரப்போறோம். எஃப்எம்சிஜிலையும் சிகரெட் கம்பெனிக்கும் இந்த 2020 2025 வரைக்கும் எப்படி பற்றி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, எப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க, ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எஃப்எம்சிஜில 15,000 கோடி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேல்யூவா இருந்துச்சு. அதாவது அவங்களோட ரெவன்யூ வேல்யூவா இருந்தது இந்த 2020. அங்க இருந்து 22,000 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்படியே நம்ம சிகரெட்ல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 20,000 கோடியில இருந்து 33,000 கோடியா வந்து இருக்கு. ஸோ இது ஆப்வியஸ்லி எஃப்எம்சிஜி விட சிகரெட்டோட கம்பெனியோட சேல்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. பட் எஃப்எம்சிஜியுமே வளர்ந்துட்டு இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா 44% சிகரெட் வந்து அவங்களோட ரெவன்யூ கான்ட்ரிபியூஷன் ஓன் பண்ணாலுமே அதுக்கு அடுத்து இது ஃபுட் செக்மெண்ட். ஸோ அதுவுமே வளர்ந்துட்டு இருக்கு அப்படின்றத நோட்டீஸ் பண்றதுக்காக தான் இதை சொன்னேன். இந்த ஃபினான்ஷியல் இயர் 2015 வந்து ஒரு 3 பெரிய பிராண்ட் இவங்களோட ஃபுட் பிராண்ட் ஆசீர்வாத் அப்போ இருந்து 3 பெரிய பிராண்ட் எல்லாம் சேர்ந்து அவங்களோட ரெவன்யூவா இருந்தது 1000 கோடிக்கு லெஸ் தானா தான் இருந்தது 3 பிராண்ட் சேர்ந்து. இப்போ இந்த ஃபினான்ஷியல் இயர் 2025 மட்டும் ஆசீர்வாதன்ற ஒரு பிராண்ட் 8,000 கோடி வந்து வேல்யூவேஷனா இருக்கு. அதாவது 8,000 கோடி வந்து அவங்க ரெவன்யூ கொடுத்துட்டு இருக்கு. வேல்யூவேஷன் இல்ல ரெவன்யூ. ஸோ ரெவன்யூ வந்து கொடுத்துட்டு இருக்கு. சன்ஃபீஸ் பிஸ்கெட்ன்றது மட்டும் ஒரு 5,000 கோடி கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த சன்ஃபீஸ் பிஸ்கெட் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நான் சென்னை வந்ததுக்கு அப்புறம் இந்த ஜெப்டோ பிளிங்கிட்ல வந்து அதிகமா இந்த ஐடிசி ஷேர் ஹோல்டரா இருக்கும். ஸோ ஐடிசியோட ப்ராடக்ட்ஸ் என்னன்னு சும்மா நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம்னு பார்க்கும்போது எனக்கு இந்த சன்ஃபீஸ் தான் வந்து தெரியும், இந்த பிஸ்கெட்ஸ்லாம். ஸோ இதெல்லாம் என்ன ரேட்ல இருக்கு சும்மா வாங்கி பார்க்கலாம். ஏன்னா புது ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்றாங்க, நம்மளும் ஒரு கன்சியூமரா வந்து பார்க்கலாம், அதுக்கப்புறம் ஷேர் ஹோல்டரா பார்க்கலாம் அப்படின்ட்டு அவங்களோட ப்ராடக்ட்ஸ் நிறைய ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருப்பேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க உள்ள போயிட்டு சன்ஃபீஸ் பிஸ்கெட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50% டிஸ்கவுண்ட்ல தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராடக்ட் எல்லாமே டிஸ்கவுண்ட்ல தான் கிடைக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. சென்னையில இருந்தீங்க அப்படின்னா அண்ட் உங்க ஊர்ல இந்த ஸ்விக்கி ஜெப்டோ பிளிங்கிட்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு 150 ரூபாய்க்கு அந்த பிஸ்கெட் வந்து விற்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 80 ரூபாய்க்கே வந்து கிடைக்கும். ஸோ அண்ட் தென் டேஸ்ட் வைஸும் குட்டா இருக்கும், அண்ட் தென் குவாலிட்டி வைஸும் குட்டா இருக்கும். ஆப்வியஸ்லி ஐடிஸோட பிராண்ட் சொல்லவே தேவையில்ல. ஸோ அதனால நான் அதை ஆர்டர் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். நீங்களும் வந்து செக் பண்ணி பாருங்க. சன்ஃபீஸ்ட்னு சொல்லிட்டு போட்டு பாருங்க. எவ்வளோ அந்த பிஸ்கெட் பிராண்ட் வந்து வரும். இல்லை நிறைய இந்த சாக்கோ ஃபில்ஸ்னு ஒன்று இருக்கும், க்ரீமி மில்க்னு ஒன்று இருக்கும், நிறைய பிஸ்கெட்ஸ் வெரைட்டிஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் ஒன்று வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நானும் அப்படிதான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ அவங்க புதுசா பிராண்ட் எடுத்துன்னு வரும்போது இன்னும் ஓகே நல்லா வருது நமக்கு வந்து இப்போ ஆஃபர்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். இப்போ வந்து இந்த D2Cலாம் வந்து உள்ள வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. D2Cனா அவங்களோட ஐடிசியோட ஸ்டோர்ல இருந்து டேரக்டா வந்து வீட்டுக்கு எடுத்து வர மாதிரி. ஸோ அப்படி வந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே 50% ஆஃபர்ல இருக்கு. அப்படி டேரக்டா நம்ம டேரக்ட் டு கன்சியூமர் வந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 40%, இன்னும் ஒரு 60% இல்லை 70% ஆஃபர்ல வந்து வரும். அப்படின்னா இன்னும் எவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்றத பாத்துக்கங்க. வரட்டும், மெயினா நீங்க ஆர்டர் பண்றீங்களோ இல்லையா, நான் ஆர்டர் பண்ணிட்டு இருப்பேன். நல்லா ஆர்டர் பண்ணி அது நல்லா இருக்கும் டேஸ்ட் வைஸா. ஸோ அதுக்கு சொல்றேன். ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் 2015 அந்த ஒரு 3 ப்ராடக்ட் சேர்ந்து 1000 கோடிக்கு பண்ண ஒரு ரெவன்யூ வந்து இப்போ இந்த ஆசீர்வாதன்றது 8,000 கோடிக்கும் சன்ஃபீஸ் அந்த 5,000 கோடிக்கும் பண்ணும்போது
ஒரே ஃபினான்ஷியல் பண்ணும்போது எவ்வளோ அளவுக்கான டெவலப்மெண்ட் இருக்கு அப்படின்றத பார்த்துக்குங்க அப்படின்றதுக்காக தான். அடுத்து நம்ம சன்ஃபீஸ்ட் உள்ள வந்தோம் அப்படின்னா கூட நிறைய பிராண்ட்ஸ் வந்து உள்ள எடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. இந்த பிஸ்கட் வெரைட்டிஸ், குக்கீஸ், மில்க் ஷேக்கு, கேக்கு, இந்த மாதிரி விஷயத்துல நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து லைன் அப் வந்து இருக்கு. நிறைய வந்து எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம இப்பி சைட்ல வந்தோம் அப்படின்னா இந்த இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சைட்லாம் வந்துட்டாங்க. ஸோ இவங்க தான் வந்து டைரக்ட் காம்படிட்டர் மேகிக்கு காம்படிஷன் பார்த்தீங்கன்னா இந்த இப்பி ஒரு ஆள் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ராடக்ட்டும் சூப்பராக தான் இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். நிறைய பேர் இப்பயும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நான் ஒரு 2 இயர்ஸ் ஆகுது யூஸ் பண்ணி. ஏன்னா ஃபுல்லாக சென்னையில் இங்கே ஃபுல்லாக ஹாஸ்டலில் இருக்கு. நான் யூஸ் பண்ணுறது இல்லை. வீட்டில் இருக்கும்போது சும்மா வந்து 12 ரூபா 15 ரூபா பாக்கெட் வாங்கி சும்மா சமைச்சிட்டு இருப்பேன். இப்போ நிறைய வந்து அதுக்கான ஃப்ளேவர்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எப்படி இருக்கு அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் சொல்லிட்டு. ஏன்னா ஒரு இப்பி நூடுல்ஸ் பாக்கெட் உள்ள நிறைய வெரைட்டிஸான அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த மசாலா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிறைய வந்து அந்த மாதிரி ஆட் ஆன் பண்ணிருக்காங்க. நான் இருக்கும்போது ஒரே ஒரு ஃப்ளேவர் தான் இருக்கும். அந்த ஒரு ஃப்ளேவர் போட்டோம்னா ஒரு அந்த ஆரஞ்சு கலர்ல வந்து ஒன்று வரும். அந்த ஒரு டேஸ்ட்டும் சூப்பராக தான் இருக்கும். ஸோ இது வந்து இப்பி சைட்ல வந்து டெவலப்மெண்ட்டாக இருக்கு. அப்படியே நம்ம லக்ஸரி சைட்ல வந்தோம் அப்படின்னா 5 ஸ்டார் ஹோட்டல் அண்ட் தென் ஐடிசி ஹோட்டல்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஃபேபிள்னு ஒன்று இருக்கு. ஸோ இது வந்து இந்த காஸ்ட்லியான லக்ஸரி ப்ராடக்ட் தான் இந்த ஃபேபிள்ன்றது. ஃபேபிள்ன்றது ஒன்றும் இல்லை, இந்த சாக்லேட் மாதிரி தான் வச்சுக்கலாமே, சாக்லேட், ஐஸ்கிரீம் இந்த மாதிரி விஷயத்துல வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபேபிள்ன்றது. நான் ஒரு வாட்டி வினோத் சார் வந்து கூப்பிட்டு போயிருந்தாரு ஐடிசி ஹோட்டலுக்கு. ஸோ அப்போ வந்து ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த ஃபேபிள்ன்ற சாக்லேட்டை. சூப்பராகவே இருந்துச்சு. அது சோலா ஹோட்டல் ஆப்வியஸ்லி. ஸோ இந்த ஐடிசி கிராண்ட் சோலாலாம் ட்ரை பண்ணியிருந்தோம் அவங்களோட ப்ராடக்ட் வரையா. ஸோ சூப்பராக இருந்துச்சு ஃபேபிள்ன்றது. அது ப்ரீமியம் செக்மெண்ட்ல இருந்தது தெரியும். ஸோ அப்படியே நம்ம வந்தோம் அப்படின்னா கூட கேண்டிமன் ஒன்று இருக்கு. இந்த கேண்டிமன் டாஃபி, அந்த பிங்க் கலர்ல இருக்குல்ல கேண்டிமன் டாஃபி. ஸோ அதுவுமே அவங்களுக்கு தான். அதுலேயுமே நிறைய வெரைட்டிஸான விஷயத்தை எடுத்துட்டு வராங்க. ஜெல்லி பேஸ் பண்ணி ஒரு கேண்டிமன் காஃபி அப்படின்னு ஒன்று எடுத்துட்டு வராங்க. கேண்டிமன் சாக்லேட்ன்றதை எடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த மாதிரி இந்த கேண்டிமன் சைட்லையுமே நிறைய டெவலப்மெண்ட் வந்து வந்துகிட்டே இருக்கு. ஸோ அடுத்து வந்து பீவரேஜஸ் சைடில் வரலாம். இந்த பீவரேஜஸ் சைட்னா இந்த கூல் ட்ரிங்க்ஸ் சைடில் அப்படி வரலாம். அதில் வந்து இந்த பி நேச்சுரல்னு ஒரு கம்பெனி வந்து வாங்கினாங்க. இந்த பி நேச்சுரல் கம்பெனியில தான் இப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அங்கேயுமே நிறைய டெவலப்மெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. இந்த பி நேச்சுரல் ஜூஸ்ன்றது ரொம்பவே பாப்புலரான இருக்கு ஜூஸா இருக்கு. ஏன்னா இதில் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க, நேச்சுரல்ன்ற அந்த பேருக்காக. ஸோ அந்த நேச்சுரல்ன்றது எடுத்துட்டு அந்த கான்செப்டே அதுக்கு தான். ஸோ சுகர் ஆட் பண்ணாமல் ஃபுல்லாகவே வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்ல இருந்து மட்டுமே மேக் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியராக இருக்கும். பட் பீவரேஜஸ் வைஸ்ல ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ப்ராடக்ட்டா வந்து இப்போ வரைக்கும் கன்சிடர் பண்ணிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அந்த ஹெல்த் அண்ட் சப்ளிமெண்ட் நம்ம பார்த்தோம்னா இந்த செக்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ள இதெல்லாம் வரும். அண்ட் தென் யோகி பாருமே இது உள்ளதான் வரும். அண்ட் தென் சன்பீன் சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுவுமே வந்து பீவரேஜஸ்குள்ள தான் வரும். ஏன்னா காஃபி, டீ இந்த மாதிரி செக்மெண்ட்ல இது இருக்கு. இது வந்து ஒரு ப்ரீமியம் ரேஞ்சில் ஒரு காஃபி அந்த பவுடரா கொடுக்குற அந்த சன்பீன் என்ற ஒரு ப்ராடக்ட். ஸோ இது ஃபுல்லாவே ப்ரீமியம் ரேஞ்ச் கஸ்டமர்ஸ் தான் டார்கெட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம் இது எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் சன்ஃபீஸ்ட்ல ஒண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எதை சுற்றி போகும் அப்படின்னா ஃபுல்லாவே இந்த மில்க் பேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து ப்ரீமியம் கஸ்டமர்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸுமே வந்து பீவரேஜஸ்குள்ள தான் வரும். ஸோ இந்த மில்க் பேஸ் பண்ணி வர இந்த மில்க் ஷேக்கா இருக்கட்டும், இல்லை அப்படின்னா அதர் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த பிராண்டுக்கு எடுத்துட்டு வந்து ஃபோக்கஸ் பண்ணி போக போறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கா நம்ம ஸ்நாக்ஸ் செக்மெண்ட் உள்ள வரலாம். ஸோ ஸ்நாக்ஸ் செக்மெண்ட் உள்ள வந்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் பிங்கோ தெரியும். ஆப்வியஸ்லி பிங்கோ, மேடாங்கிள்ஸ், பிங்கோக்குள்ள இந்த மேடாங்கிள்ஸ் தெரியும். ஹேஷ்டேக்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிங்கோவில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலையுமே ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அதுலேயுமே ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. எக்ஸ்பென்ஷனுக்கு நிறைய புது புது ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இப்போ 2Mன்றவங்க வந்து இவங்களுக்கு காம்படிஷனாக வந்தாங்க. ஸோ அந்த 2M காம்படிஷனுக்கு இவங்க எப்படி போராடிட்டு இருக்காங்கன்றதெல்லாம் இந்த ஆன்லைன்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அவங்க என்னென்ன ப்ராடக்ட் எடுத்துட்டு வராங்களோ அதுக்கு ஏற்ற காம்படிஷன் இவங்களும் எடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் நல்லா டெவலப்மெண்ட் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. அண்ட் தென் இதில் தான் ஐடிசி மாஸ்டர் செஃப்ன்ற ஒரு விஷயம் வருது. அதான் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே டிஸ்கஸ் பண்ணுவோம், க்ளவுட் கிச்சன் தான். ஸோ இதில் இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸ்லாம் வந்து தயாரிச்சு வச்சுட்டு இருக்காங்க. இதில் வந்து இதில் நீங்கள் ப்ரானுமே இருக்கும், சிக்கன் இருக்கும், மட்டன் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து உள்ள இருக்கும். ஸோ பாருங்க, நீங்க அந்த மாஸ்டர் செஃப் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நம்ம ஹெல்த் அண்ட் வெல்னஸ் உள்ள வந்தோம் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல தான் யோகா பார்ன்றது ஒன்று வருது. ஸோ ஃபுல்லாவே ஹெல்த் அண்ட் டயட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பேஸ் பண்ணி தயாரிக்கிற ப்ராடக்ட்ஸ்ல. ஸோ இதுல இந்த யோகா பார்ன்ற கம்பெனி வருது. ஸோ இதுலயுமே வந்து நல்ல ஒரு வேல்யூவா போயிட்டு இருக்கு. அண்ட் தென் 24 மந்த் ஆர்கானிக்னு ஒன்று இருக்கு. ஸோ இதுவுமே வந்து அவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து இந்த மல்லாட்டை இல்லை இந்த வீட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இந்த கம்பெனியும் விற்பாங்க. இந்த செரல்ஸ், பல்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து விற்பாங்க. பேக்கேஜாக தான். ஸோ இதுவுமே வந்து நல்ல ரெவன்யூ கான்ட்ரிபியூஷனாக இருக்கு. இதுலையுமே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக போயிட்டு இருக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம பிராண்ட் வைஸாக நிறைய விஷயம் பார்த்துட்டோம். இப்போ அவங்களோட கீ அக்விசேஷன்ஸ்லாம் என்னென்னவா இருக்கு இந்த 2020 2025 வரைக்கும் இந்த எஃப்எம்சிஜி பிராண்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சன்ரைஸ் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ இதை தான் நம்ம நிறைய பிராண்ட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணல. இந்த சன்ரைஸ் பீன்ஸ்லாம் சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே இதுக்குள்ள தான் வருது. ஸோ இந்த சன்ரைஸ்ன்ற பிராண்டை வந்து அக்விசேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு அவங்களுக்கு செலவு பண்ணது 2170 கோடி கிட்ட வந்து செலவு பண்ணியிருக்காங்க இந்த அக்விசேஷன் பண்றதுக்கு. இது வந்து 2020 முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த பிராண்ட் இவங்களுக்கு கண்ட்ரோல தான் இருக்கு. அண்ட் தென் 24 மந்த் ஆர்கானிக், நான் ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான் இந்த மல்லாட்டை, பீனட்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இதில் விற்பாங்க.
ஸோ நிறைய விஷயம் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இது வந்து ஃபுல்லாகவே ஆர்கானிக் பேஸ் பண்ண ஒன்று. ஸோ இது வந்து 2025 தான் இந்த அக்விசிஷன் பண்ணாங்க. இதோட வேல்யூ 470 கோடியாக இருக்கு. அண்ட் தென் ப்ரொசுமா வந்து மிட்டிகோ இது வந்து 2025 இப்போ தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதோட ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு ஃபுல்லாகவே. ஸோ இது வந்து 2025 வந்து பண்ணாங்க. இதுக்கும் அவங்க செலவு பண்ணது 187 கோடியா வந்து இருக்கு. அண்ட் தென் யோகா பார் இது வந்து 2023 முடிச்சிட்டாங்க. ஸோ இது யோகா பார்னா இந்த மில்கி பார் மாதிரி தான் இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து 2023 முடிச்சிட்டாங்க இந்த அப்ரிசியேஷன் தான். இது வந்து 225 கோடியா இருக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேல்யூ. ஸோ அவங்க வந்து இதை அக்வயர் பண்றதுக்கு தேவைப்பட்ட அமௌண்ட். அப்புறம் இந்த மதர்ஸ் பாஷ்ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இப்போ வந்து மைனாரிட்டி ஸ்டேக்கா வந்து வச்சிருக்காங்க. ஸோ ஃபுல் ஸ்டேக் வந்து வாங்கிடுவாங்க இந்த கம்பெனியை. ஸோ இதை பத்தி ஏற்கனவே டீடைல்ஸ் ரீல்ஸ் வந்து போட்டிருப்பேன். ஸோ இது எல்லாமே அவங்களோட ப்ராடக்ட்ஸா இருக்கு. ஸோ இதுல இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எப்படி எந்த சேனல் மூலமா வந்து போய் எல்லாரும் சேர்க்கறாங்க, அதாவது சேனல்னா எந்த வழி மூலமா போயிட்டு சேர்க்கறாங்க எல்லார்கிட்டையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்விக்கி, பிளிங்கெட், பிக் பாஸ்கெட், அமேசான், அந்த அமேசான் நவுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி சைட்ல தான் போய் சேர்க்குறாங்க. இந்த ஃபாஸ்ட் குவிக் காமர்ஸ் டெலிவரியில் இருக்க எல்லா பிளாட்ஃபார்ம்லையுமே இவங்களோட ப்ராடக்ட் வந்து இருக்கும். இந்த எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் நம்ம இப்போ டிஸ்ட் அவுட் பண்ணது எல்லாமே அந்த ப்ராடக்ட் எல்லாமே இருக்கும். அதில் தான் மெயின் ஃபோக்கஸாக பண்ணி நிறைய அர்பன் சிட்டிஸ் வந்து போயிட்டு இருக்கு. இன்னும் லோக்கல் ஷாப்ஸ்லையுமே இருக்கு. பட் சேனல் ஃபோக்கஸ் அதிகமாக பார்க்கும்போது அந்த இடத்துல அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ டிடிசியும் வந்து எடுத்துட்டு வர போறோம்னு சொல்லியிருந்தாங்களோ. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அங்கங்கே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுறவங்க இந்த டார்க் ஸ்டோர் மாதிரி ஆக்ட் ஆக போகுது. ஸோ டேரெக்டாக அவங்களே வந்து கொடுக்க போகிறாங்க. இன்னும் ஆஃபர்ஸ் வந்து அதிகமாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் இதில் எப்படி வந்து சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நம்ம பேப்பர் போட் அண்ட் தென் இந்த பேக்கேஜிங் டிஸ்ட்ரிபியூஷன் இது உள்ள வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேயே சொன்ன மாதிரி இந்த 1985 இந்த பத்ராச்சலம் சொல்லிட்டு அந்த பேப்பர் போட் கம்பெனி வந்து அக்விசிஷன் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட ப்ராடக்ட்ஸுக்கு இந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களோட கிளைண்ட்ஸ்லாம் யார் யாரா இருக்காங்க அப்படின்னா நிறைய பேர் இருக்காங்க. இதுல மேஜரான கிளைண்ட்ஸ் மட்டும் சொல்றேன். இந்த பிரிட்டானியா பிஸ்கெட்ஸ், ஸோ அது உங்களோட பேக்கேஜிங் இந்த கம்பெனி தான் நிறைய வந்து பாத்துக்கிறாங்க. ஃபுட் பேக்கேஜிங்கா இருக்கட்டும், இல்லை பிரிட்டானியோட ப்ராடக்ட் என்னென்ன இருக்கோ அதுல நிறைய வந்து இவங்களும் பேக்கேஜிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே ஒரு பெரிய ரெவன்யூ செக்மெண்ட்டா இருக்கு. நெஸ்லேக்கும் இவங்க தான் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த நிறைய எஃப்எம்சிஜி கம்பெனி இவங்க தான் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் சொல்லிட்டே போகலாம். நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஃபார்மா கம்பெனிஸ்மே நிறைய பேருக்கு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த பேக்கேஜிங் அண்ட் தென் பேப்பர் போர்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்றதுக்காக சொல்றேன் இதெல்லாம். அண்ட் தென் இவங்க கம்பெனியான ஐடிசி இன்ஃபோடெக், ஸோ அதுவுமே ஒரு பெரிய கம்பெனி தான். 2000 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. பெங்களூர் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி தான். இப்போ வந்து அதோட வேல்யூவேஷன் 3800 கோடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபினான்ஷியல் இயர் 2025 அண்ட் தென் 2024 ரிப்போர்ட்ல வந்து அதான் பார்க்க முடியுது. அதாவது 3800 கோடி ரெவன்யூ வந்து கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அந்த கம்பெனி மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. ஸோ இங்கே வந்து ஒரு 12,000 எம்ப்ளாயி கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க இந்த ஐடிசி இன்ஃபோடெக்ன்ற கம்பெனியில். ஸோ இவங்க எதெல்லாம் மேஜரான ஃபோக்கஸ் நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் தென் ஏ அண்ட் எம்எல் நோக்கி போயிட்டு இருக்காங்க, கிளவுட் இன்ஜினியரிங் நோக்கி போயிட்டு இருக்காங்க, ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அண்ட் தென் சைபர் செக்யூரிட்டி, சாப், சிஆர்எம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இருக்காங்க. ஃபோக்கஸ் ஏரியாவை வந்து பார்க்கும்போது ரீட்டைல் செக்மெண்ட்ல இருக்காங்க, பிஎஃப்எஸ்ஐ செக்மெண்ட்ல இருக்காங்க, அண்ட் தென் மேனுஃபேக்சரிங் அண்ட் தென் டிராவல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியுமே ஒரு ஐடி கம்பெனியாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஏன்னா இவங்களோட குளோபல் பிரசன்ஸ்மே நிறைய இடத்துல இருக்கு. இந்தியா, யூஎஸ், யூகே இந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து இவங்களோட குளோபல் பிரசன்ஸுமே இருக்கு. இவங்களுமே இந்த சாப், மைக்ரோசாஃப்ட், ஆரக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ இந்த கம்பெனிக்குள்ள பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் போயிட்டு இருக்காங்க இந்த ஐடிசியோட இன்ஃபோடெக்ன்ற கம்பெனி. ஸோ இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே இந்த பாஸ்ட் அண்ட் தென் ப்ரெசென்ட், ஃபியூச்சர் எப்படி போக போகுது எல்லாமே வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒரு ஷேர் ஹோல்டரா என்ன மாதிரி டிசிஷன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்திருக்கும், ஒரு கான்ஃபிடன்ஸும் வந்திருக்கும் இந்த கம்பெனி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து இது ஒரு சிகரெட் கம்பெனியா பாக்குறது இல்லை. ஏன்னா நான் எங்கிருந்து ட்ரெயின் ஆகி வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அது வந்து ஒரு சிகரெட் கம்பெனியாக பார்க்க மாட்டேன். நீங்களும் அப்படி பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எவ்வளோ அளவுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து ஃபுட் செக்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு சொல்றதுக்காக தான். இவங்களோட காம்படிட்டர்ஸான இந்த டாடா கன்சியூமர்ஸ் அண்ட் தென் HUL, நெஸ்லே இந்த கம்பெனி, மெயினாக டாடா கன்சியூமர்ஸோட HUL, நெஸ்லே கூட தான் நம்ம வந்து ஒரு காம்படிஷனை நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அந்த கம்பெனிஸ் கூட பார்க்கும்போது அவங்களோட PE வந்து 60, 70 வந்து இருக்கு நெஸ்லே அண்ட் தென் HUL. இந்த இந்துஸ்தான் யூனிலிவர் சொல்றது. பிரிட்டானியா எடுத்தாலுமே உங்களுக்கு அவ்வளவுதான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு PE அதிகமாக வச்சு ட்ரேட் ஆகிற கம்பெனிஸ் கூட இந்த கம்பெனி நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 25 தான் இருக்கு PE. நீங்க ஃபுட் கம்பெனியா மட்டுமே வேல்யூவேஷன் பண்ணாலே இது வந்து ஒரு 40, 45 PE கிட்ட போகணும். நீங்க அதுக்கப்புறம் தான் சிகரெட் கம்பெனியை நீங்க மேனேஜ் பண்ணணும். ஸோ சிகரெட் கம்பெனியா மேட்ச் பண்ணீங்கன்னா இந்த காட்ஃப்ரே பிலிப்ஸ் பத்திலாம் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் 90 டைம்ஸ் PEல வந்து இருக்கு. ஸோ நீங்க அதுல இருக்க ஒரு பாதி தூக்கி இங்க போட்டீங்கன்னா ஒரு 100 PE வரும். ஸோ இப்படின்னு நம்ம கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தோம்னா ஒரு 120, 130 PEல வந்து ட்ரேட் ஆகணும். இப்போ இருக்க கம்பெனிஸ் எல்லாமே ஹை வேல்யூஷன் ட்ரேட் ஆகிற மாதிரி இந்த கம்பெனி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா பட் ட்ரேட் ஆகாது. ஏன்னா இதோட மீடியனே வந்து 25 தான் இருக்கு. ஸோ எப்பயுமே வந்து இந்த 20 to 25 PEக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். மேக்ஸிமம் 30, 35 வந்து போகும். திரும்ப வந்து இதோட வேல்யூக்கு வந்துடும். ஸோ இது வந்து இந்த CAGR வைஸ் பார்த்தாலுமே ஒரு 16% to 17, 18% வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. CAGR பார்க்கும்போது ஒரு இன்ஃபிளேஷன் பீட் பண்ணி ஒரு நல்ல ரிட்டர்ன் நோக்கி போயிட்டு இருக்கு. ஏன்னா 13% வந்தாலே போதுமான ரிட்டர்ன். ஸோ அதுல இருந்து நல்ல ரிட்டர்ன் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இது ரிட்டர்ன் வைஸா, பட் நம்ம அந்த டிவிடெண்டையும் நம்ம கால்குலேட் பண்ணோம்னா 20% சாலிடா வந்து வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கு இப்போ வரைக்கும். ஸோ ஓவரால் ஐடிசியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுக்கான ரீசன் உங்களுக்கு எல்லாமே இந்த ஐடிசி கம்பெனியை வந்து புரிய வைக்கணும். ஏன்னா
நிறைய செக்மெண்ட்ஸ் உள்ள இருக்காங்க, நிறைய ஃபோக்கஸ் ஏரியாஸ் வந்து நிறைய இருக்கு. அவங்க ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ ஐடிசின்றது ஒரு சிகரெட் கம்பெனியாக தான் பார்ப்பாங்கன்றது தான் எல்லாரோட மைண்ட் செட்டாகவும் இருந்துச்சு. ஏன்னா நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன், இல்லை நீங்கள் பெஸ்ட் சிகரெட் கம்பெனின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ரீசெண்டாக. அந்த வீடியோவில் வந்து வெறும் சிகரெட் கம்பெனியாக மட்டும் அனலைஸ் பண்ணி சொல்லியிருப்பேன். இப்போ இந்த ஐடிசினா என்னன்றதை ஒட்டுமொத்தமாக அனலைஸ் பண்ணி வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பாருங்க, இதில் என்னென்னலாம் வந்து இன்னும் செக்மெண்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணணும், எதெல்லாம் வந்து தூக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னவோ சொல்லுங்கள். இது ஓவரால் என்னோட ரிப்போர்ட் வந்து இப்படி தான் இருக்கும். நான் வந்து இந்த ப்ரொமோட்டர் அனாலிசிஸ் இப்படி தான் பண்ணுவேன், அண்ட் தென் இந்த ஃபினான்ஷியல்ஸ் இப்படி தான் பார்ப்பேன், செக்மெண்ட்ஸ் வைஸ் இப்படி தான் பார்ப்பேன். இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து இந்த கம்பெனியில் வந்து ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம்னு சொல்லி விரும்புகிறேன். நான் அதனால் இங்கே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் என்ன மாதிரியான அப்ரோச் வந்து நீங்களும் மேக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம ஃபினான்ஷியல்ஸை நம்ம எடுத்து பார்த்தாலுமே பிஇ இபிஎஸ்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்படியே நம்ம இந்த ஷேர் ஹோல்டிங் பட்டன் எடுத்து பார்த்தாலுமே இப்போ வந்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2018-19 நம்ம பார்க்கும்போது ஒரு 10%, ஒரு 11%, இல்லை 15% வந்து இருந்திருக்கும். அங்கேருந்து ரேப்பிடாக ஏற்றி இப்போ 44% வந்து நிற்கிறாங்க. இதுவே நம்ம பப்ளிக்காக பார்க்கும்போது அவங்களோட இன்வெஸ்டிங் பேட்டர்ன் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. 2024 11%லேருந்து 44% வந்து இருந்திருக்கு எஃப்ஐஎஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது. ஸோ எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளால ஏன் மணி வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்கிறதுலாம் டிஸ்கஸ் பண்ணுங்க, நோட்டீஸ் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான். ஸோ இப்போ வரைக்கும் பார்க்கும்போது ஐடிசி வந்து அண்டர் வேல்யூஷன் தான் இருக்கு. ஒரு ஃபுட் கம்பெனியாக நீங்கள் பார்த்தாலும் இல்லை சிகரெட் கம்பெனியாக பார்த்தாலும் இது ரெண்டுத்துலையுமே வந்து உங்களுக்கு அண்டர் வேல்யூஷனாக தான் இருக்கும். இதை தாண்டி நம்ம ஐடி கம்பெனி வந்து சொல்லியிருப்போம், அக்ரிகல்ச்சர் கம்பெனி வந்து சொல்லியிருப்போம், அண்ட் தென் பேப்பர் போர்ட்ஸ், அண்ட் தென் பேக்கேஜிங், இந்த மாதிரி எல்லா செக்மெண்ட்ஸுமே வந்து சொல்லியிருப்போம். அக்ரிகல்ச்சர் செக்மெண்ட்டே சொல்லியிருப்போம். ஸோ இவ்வளோ செக்மெண்ட்ஸ் வந்து உள்ள இருக்க ஒரு உள்ளடக்கின ஒரு கம்பெனியாக தான் இந்த கம்பெனி இருக்கு. ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் வந்து மணி இருக்கு, எப்பெல்லாம் வந்து ஒரு கம்பெனிஸ் நீங்கள் வாங்கலாம்னு போகும்போது எல்லாமே அண்டர் வேல்யூஷன்ல இல்லை, எல்லாமே ஓவர் பிரைஸ்டாக இருக்க மாதிரி தெரியுது, இல்லை கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அப்படின்னா ஆப்வியஸ்லி நீங்கள் ஐடிசி சைடு வந்து போய்க்கலாம். அப்படிதான் வந்து இருக்கு அதோட வேல்யூவேஷன்ஸ் அண்ட் தென் எல்லாமே நம்ம பார்க்கும்போது. ஸோ எல்லாத்தையுமே வந்து இந்த கம்பெனியை ஜஸ்டிஃபை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே சொன்னதுக்கான ரீசன் அவங்களோட பிஸ்னஸ் இதெல்லாம் தான். ஸோ நீங்கள் இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா மட்டும் போதும், இந்த மொத்த செக்மெண்ட்ஸுமே நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் இந்த ஐடிசி கம்பெனின்றதை நீங்கள் வெளியே போனாலும் 4 இடத்துல வந்து பேசிக்கலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கும், அந்தளவுக்கு இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்றத ஒரு மைண்ட் ப்ரெசன்ஸாக வந்து இருக்கும். ஸோ புரியலன்னா திருப்பியும் இந்த வீடியோ வந்து பாருங்க, பார்த்து புரிஞ்சுங்க ஐடிசி கம்பெனியில் ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அண்ட் தென் இதோட வேல்யூவேஷன்ஸ் எந்த அளவுக்கு போனால் நீங்களே ஜஸ்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஃபுட் பிராண்டாக பார்க்கும்போது இவங்களோட பி வேல்யூஷன் ஜஸ்டிஃபை பண்ணும், நீங்கள் சிகரெட் பிராண்டாக பார்க்கும்போது ஜஸ்டிஃபை பண்ணும். ஆனால் அவங்களோட காம்படிட்டர்ஸ் எல்லாமே ஜஸ்டிஃபை பண்ணாமல் ஓவர் பிரைஸில் தான் இருப்பாங்க. ஸோ பாருங்க, பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து மேக் பண்ணுங்க. ஸோ இது எல்லாமே என்னோட ஒரு ப்ரிஃபரன்ஸாக தான் இருக்குது. ஸோ உங்களோட டிசிஷனை நீங்களும் இது எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் வந்து மேக் பண்ணி பாருங்க. நான் சொன்னது எல்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் கரெக்டாக போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரிசர்ச் பண்ணிட்டு உங்களோட டிசிஷன் வந்து மேக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வேற என்ன கம்பெனி நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா சொல்லுங்க கமெண்ட் செக்ஷனில். அண்ணன் நிறைய பேர் புது கம்பெனியை 1-2 பார்த்தேன், இந்த கேஎம்சி ஹாஸ்பிட்டல்லாம் சொல்லி பார்த்தேன். ஸோ அதெல்லாம் வந்து ஃபர்தராக வந்து நான் படிக்கும் போது டிஸ்கஸ் பண்ணுறேன். ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே நான் படிச்சது, கொஞ்சம் கூட கொஞ்சம் ஆட் ஆனால் பண்ணி உங்களுக்காக ரிப்போர்ட்டாக சப்மிட் பண்ணியிருக்கேன். பட் அந்த கம்பெனிலாம் ஒன்றும் நான் படிக்கவே இல்லை. ஸோ படிச்சாதான் அந்த கம்பெனியை பற்றி பேச முடியும். ஸோ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நான் எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குது அப்பப்பெல்லாம் படிச்சு அந்த கம்பெனிஸ்லாம் அனலைஸ் பண்ணி போடுறேன். இந்த அளவுக்கு வந்து டீட்டெயிலாக போட முடியுமான்னு தெரியல. ஏன்னா இது வந்து பெரிய கம்பெனி, அந்த கம்பெனிஸ்க்குலாம் எனக்கு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ஸோ இல்லை நியூஸஸோ வந்து என்னால் கேதர் பண்ண முடிஞ்சுன்னா அந்த கம்பெனியுமே நான் அனலைஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ என்னென்ன கம்பெனிலாம் அனலைஸ் பண்ணலாம் இந்த மாதிரி டீட்டெயில்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை சண்டே வந்து இந்த மாதிரி செக்மெண்ட்டே பண்ணலாமா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோவுக்கான பர்பஸ், ஸோ ஒரு ரிசர்ச் எப்படி பண்ணணும், எப்படி வந்து நான் வந்து பண்ணுவேன் அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லாக புரிய வைக்கிறதுக்காக தான். இல்லை எப்படி பண்ணேன் என்ன இதெல்லாம் நான் வந்து சொல்லலை, அதெல்லாம் ஃபர்தராக வேணும்னா சொல்கிறேன். வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பட் நான் இப்படி தான் வந்து ஒரு ரிசர்ச்சை மேக் பண்ணுவேன், நான் இப்படி தான் பார்ப்பேன். நான் ஜஸ்ட் பார்த்துட்டு என் ஃப்ரெண்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் என்ன சொல்லுவேனோ அதை தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்த்துட்டு என்ன டிசிஷன்றதை மேக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். ஸோ இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த சேனல் வந்து க்ரோ ஆகும், நானும் வந்து க்ரோ ஆக முடியும். ஸோ பார்த்து எங்களோட டிசிஷனை வந்து எடுங்க. ஸோ நன்றி, வணக்கம்.